ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 16 கீழ் திருப்பதியில் இலவச தரிசன டோக்கன்கள் மதியம் 1:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நேற்று ஆகஸ்ட் 16 இன்று ஆகஸ்ட் 17 SST டோக்கன்ஸ் 15,000 டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,000 டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்ஸ் நேற்று ஆகஸ்ட் 16 SST டோக்கன்ஸ் மாலை 4 மணிக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மாலை 3:45 மணிக்கே கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன்று காலை 8 மணியிலிருந்தே இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு கீழ் திருப்பதியில் தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த காரணத்தினாலையும் நேரமாக ஆக கூட்டம் அதிகமான காரணத்தினாலையும் நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு இலவச தரிசன டோக்கன்கள் நேற்றை விட முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று ஆகஸ்ட் 17 இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மதியம் 1 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 18 இலவச SST டோக்கன்ஸ் 15,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 17 மதியம் 1 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 18 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மதியம் 3 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SST டோக்கன்ஸ் 3,270 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 1,797 டோக்கன்களும் மீதம் இருந்தது. இந்த நிலை நாளைக்கும் நீடிக்குமானா கடந்த 3 நாட்கள் நேற்று முதல் நாள் நேற்று இன்று இருந்தது போல இத்தனை கூட்டம் இலவச டோக்கன்கள் வாங்குவதற்கு நாளைக்கு இருக்காது. நாளை திங்கட்கிழமை ஒர்க்கிங் டே என்பதனால இதில் கூட்டம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலுமே கூட்டம் அதிகமாகும் பட்சத்தில் மதியம் 1 மணி தொடங்கி மாலை 4 மணிக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் இலவச தரிசன டோக்கன்கள் நாளை ஆகஸ்ட் 18 கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று திருமலையில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ மாலை 4 மணிக்கு சிலாத்தோரணம் தாண்டி இருந்த காரணத்தினால நேற்று மாலை 4 மணிக்கு திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவுக்கு ஜாயின் பண்ண வேண்டாம். இன்று ஆகஸ்ட் 17 காலையில் 6 மணியிலிருந்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு கியூவில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்தர்கள் இன்று காலை 4 மணி முதலே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு புரோஹித் சங்கம் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்று ஆகஸ்ட் 17 காலை 7 மணிக்கு டிடிடி கொடுத்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலையும் நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ சிலாத்தோரணம் தாண்டி இருந்ததாகவும் நேரடி சர்வ தரிசனத்தில் தரிசனம் பார்ப்பதற்கு அப்ராக்சிமேட்டாக 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருந்தாங்க. நேரடி சர்வ தரிசனத்தில் தற்சமயம் தரிசனம் பார்ப்பதற்கு 24 முதல் 30 மணி நேரம் ஆவதாக திருமலையில் பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. டிடிடி கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். திருமலையில் எங்கேயுமே கிடைக்காது. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தரிசன டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச SST டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல பக்தர்கள் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் SST டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்கும் தனித்தனி கியூ இருக்குது.
கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலே அது எந்த டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சிருப்பாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த இலவச டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்பில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய எல்லாருமே ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் நீங்கள் டோக்கன் வாங்கிய உடனே திருமலையில் போய் தங்குவதாக இருந்தால் திருமலைக்கு உடனடியாக கிளம்பலாம். ஆனால் தரிசனத்திற்காக கியூவில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2 டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்களுக்குமே திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த கியூவில் தான் 2 டோக்கன்கள் வாங்கக்கூடிய பக்தர்களுமே பெருமாளை தரிசனம் செய்வதற்காக போவோம். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய கியூவான ATGH சர்க்கிளுக்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ தற்சமயம் சிலாத்தோரணம் கிட்ட ஆரம்பமாகக்கூடிய காரணத்தினால நீங்கள் அந்த இடத்துல போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்காக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இடத்திற்குமே திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். சப்போஸ் நீங்கள் இன்னைக்கு நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணுற பிளான் இருந்துச்சுன்னா திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஸ்பீக்கர்ஸ் TTD ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். நேரடி சர்வ தரிசனம் கியூ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகும் பட்சத்தில் இன்றைய நாள் நேரடி சர்வ தரிசனத்தில் கியூவில் ஜாயின் பண்ண வேண்டாம் என்றும் மறுநாள் எத்தனை மணிக்கு நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணணும் என்பதை பற்றியும் TTD இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் ஒரு முறை கேட்டுட்டு நீங்கள் நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்காக போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் கியூவை தாண்டி வெயிட்டிங் ஹால்ஸ் தாண்டி வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் உள்ளே போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்குமே ஒரு தரிசன டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நம்ம பே பண்ணணும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எந்தவித டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் வாங்கலை, கூட்டம் அதிகமாக இருந்தனால தரிசனத்திற்கும் போக முடியல, லட்டு பிரசாதம் மட்டும் கிடைக்குமான்னா திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டர் பில்டிங்கில் ஆதார் கார்டை வைத்து ஒரு ஆதார் கார்டு எண்ணுக்கு மேக்ஸிமம் 2 50 ரூபாய் லட்டு மட்டும் கொடுப்பாங்க. அதற்கு நாம் 100 ரூபாய் பே பண்ணணும். பில்டிங்குள்ளேயே இதற்குன்னு தனி கவுண்டர் இருக்குது. கவுண்டர் முன்னாடி போர்டும் வச்சுருப்பாங்க. அங்கே உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி காமித்து உங்களுக்கு இந்த லட்டு தேவைப்பட்டால் 100 ரூபாய் பே பண்ணி இந்த 2 50 ரூபாய் லட்டு வாங்கிக்கலாம். டிக்கெட் வாங்கியோ டோக்கன் வாங்கியோ அல்லது நேரடி சர்வ தரிசனம் கியூலையோ திருமலையில் இருக்கக்கூடிய எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அந்த இடத்துல நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் யார் பொருட்களை டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு பெருமாள் கோவிலுக்கு எதுக்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி பேக் சைடில் ரைட் சைடில் PAC 4 பில்டிங் இருக்கும். அங்கே பொருட்களை யார் டெபாசிட் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் மறுபடியும் இந்த PAC 4 பில்டிங்குக்கு போய் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கணும். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முதல் நேரடி சர்வ தரிசனம் பக்தர்களினுடைய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம்.
திருமலை மற்றும் திருப்பதியில் தினமுமே நேரடியாக ஆஃப்லைனில் டிடிடி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே காலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் டிடிடி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நேரடியாக ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் டிடிடி நமக்கு ரூம் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு எந்த லொக்கேஷன்லையுமே டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. தனி ஒரு நபருக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இடம் தேவைப்பட்டாலோ அல்லது நீங்கள் போயிருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு டிடிடி ரூம் கிடைக்கலன்னாலோ கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்திலையும் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஏசி 1, 2, 3 மற்றும் 5 இந்த 4 பில்டிங்ஸில் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ் இருப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபஸ்ட்டு பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11 மணிக்கும் இருக்குது. இதே நீங்கள் 2 காட் ரோட்ஸ் வழியாக ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸில் போகிறீங்கன்னா காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை நடக்கிறதுக்காக உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக தான் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. தனியாக நடக்கிறது அலோ பண்ண மாட்டாங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் பவித்ரோத்சவம் நடக்க இருக்குது. பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு செப்டம்பர் 2ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். செப்டம்பர் 4ஆம் தேதி பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு அங்குரார்ப்பணம் நடக்கும். செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 7 மணி தொடங்கி 9:30 மணி சமயத்தில் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கக்கூடிய காரணத்தினால் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் முடிந்து காலையில் 10 மணியிலிருந்து பக்தர்களை சர்வ தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க என்று டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 3 நாட்கள் பவித்ரோத்சவத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதி பவித்திர பிரதிஷ்டையும், செப்டம்பர் 6ஆம் தேதி பவித்திர சமர்ப்பணமும், செப்டம்பர் 7ஆம் தேதி பூர்ணாகுதியும் நடக்கும். இதற்கு தரிசன டிக்கெட் ஒரு நாளுக்கு 750 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதற்கு 2 லட்டுவும் 2 வடையும் பிரசாதமாக கொடுப்பாங்க. பவித்ரோத்சவத்தை முன்னிட்டு செப்டம்பர் 5, 6 மற்றும் 7ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கல்யாண உற்சவம், வேத ஆசீர்வச்சனம், பிரேக் தரிசனம், குங்கும அர்ச்சனா, ஊஞ்சல் சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 87,759. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 42,043. உண்டியல் காணிக்கை 4.16 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ சிலாத்தோரணம் தாண்டி இருந்ததாகவும் தரிசனத்திற்கு 20 முதல் 24 மணி நேரமானதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ மதியம் 3:50 நிலவரப்படி கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்று மதியம் 3:50 நிலவரப்படி திவ்ய தரிசன டோக்கன்ஸ் சுமார் 1250 டோக்கன்ஸ் மீதம் இருக்குது. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.